இந்த ஈஸியான ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ப்ரெட்டில் மட்டும் நான் ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்துட்டு வைக்கிறேன். அந்த சீஸ் ஸ்லைஸ் மேலே நான் பொடியாக கட் பண்ண பூண்டு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கிறேன். உப்பு வந்து இதில் சேர்க்கல, உங்களுக்கு சீஸ்லேயே வந்துட்டு உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மிளகுத்தூள் தூவினதுக்கப்புறமா நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது மேலே வந்து இன்னொரு ப்ரெட்டை நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ரெட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப அழுத்த வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அழுத்திட்டு ஒரு தோசைக்கல்லை காய வச்சு அதில் வந்து நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரெட் பேர் இருக்கு இல்லையா, அப்படியே எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சு 2 பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுற்றி மேலேயும் வந்துட்டு நல்லா விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஆகி நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறமா வந்து அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியதான். நீங்கள் இந்த ப்ரெட்டை குக் பண்ணும்போது அப்படியே கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக அழுத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் தோசைக்கல்ல ப்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்த தான் அந்த அழுத்தம் போயிட்டு உங்களுக்கு உள்ளே வந்து சீஸ் குக் ஆகும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி. சீஸி பிரெட் ஸ்டிக்ஸ். இது வந்துட்டு நீங்கள் 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். சீஸ் ப்ரெட் இருந்தாலே போதும். குழந்தைங்க வந்துட்டு டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.